நாங்கள் கடந்த நாட்களாக விசுவாச வாழ்க்கை என்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் போன செவ்வாய்க்கிழமை நாங்கள் பார்த்தோம் நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் சீறுகிற கடல் அலைகள் மத்தியில், புயல்கள் மத்தியில் தேவன் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பிரச்சனை தன்னை சூழ்ந்திருந்தாலும் அவன் எப்படி இருப்பான்டா, அவன் எப்பயும் அவனுடைய ஆத்மா எப்படி இருக்குமெண்டா அது இளைப்பாறுதலில் இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால என் சூழ்நிலையை மாற்றுவார். இன்றைக்கு நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். இயேசு காற்றையும் கடலையும் என்ன செய்தார்? அதட்டுறார். ஒரு விசுவாசிக்கிற மனுஷன் பிரச்சனைகள் அதட்டணும் என்கிற நாங்கள் தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு பெருங்காற்றை அமைதிப்படுத்தல், அதான் தலைப்பு. இயேசு பெருங்காற்றை அமைதிப்படுத்தல். இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய காற்றுகள் போன்ற, புயல் போன்ற பிரச்சனைகள், மழை போன்ற பிரச்சனைகள். ஆனால் அது எல்லாம் நமக்கு முன்பாக சமபூமி ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுக்கு முன்பாக நடப்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து இது 22வது வாரமாக நாங்கள் செய்தி கேட்குறோம். இந்த தொடர் போதனையில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இயேசு பெருங்காற்றை அமைதிப்படுத்தல். எல்லாம் சொல்லுங்க, இயேசு பெருங்காற்றை அமைதிப்படுத்தல். ரைட், நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 4வது அதிகாரம் 35வது வசனம் தொடக்கம் 41வது வசனம் வரை. இது மாற்கு சுவிசேஷத்தில் மாத்திரம் அல்ல, சாரி, மத்தேயு இல்லை, மாற்கு 4வது அதிகாரம் 35வது வசனம் தொடக்கம் 41வது வசனம் வரைக்கும். இது மாற்குல மட்டும் இல்லை, இது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடக்கம் 27 வரைக்கும் அங்கேயும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 22, 23ஆம் வசனங்கள்ல இருக்குது. நம்ம பார்க்க போகிறது மாற்கு 4வது அதிகாரம், மாற்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம் தொடக்கம் 41வது வசனம் வரை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 35வது வசனத்திலிருந்து பாருங்க. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு என்ன செய்கிறார் அவர் என்று கேட்கிறார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். நாங்கள் போன கிழமை நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்தோம். அவனுடைய விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை விட பெரியது. இஸ்ரவேலருக்குள்ள கூடிய அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்க, இயேசுவுக்கு பின்னால திரியிற சீஷர்கள் அவரோடு கூட படவுல இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை விட மனுஷகுமாரனாகிய இயேசுவை விட இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்கண்டா, இயேசுவோட 12 சீஷர்ல கிட்டத்தட்ட 6 சீஷர்கள் அவங்க மீனவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ வருட அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, ஜோவான் எல்லாம் அவங்கெல்லாம் யாரண்டா, அவங்க மீனவ குடும்பத்தில் பிறந்தவங்க. பரம்பரையாக அவங்களுடைய தொழிலே மீனவ தொழில் தான். அப்போ உண்மையாகவே அவங்களுக்கு கடலை பற்றி தெரியும். அவங்களுக்கு கடலில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காற்று அடிக்கும், அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு தெரியும். 6 சீஷர் படவுல இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள்லாம் குறைஞ்சபட்சம் 6 சீஷர்களுக்கு இந்த கடல் காலநிலையை பற்றி நன்கு அறிந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு நன்கா அறிந்திருந்தாலும், அவங்களுக்கு எவ்வளவு கடல் தொழிலை பற்றி, அந்த படகுல கடலுக்குள்ளே போகிறத பற்றி அனுபவம் இருந்தாலும் அவங்க காற்றையும் கடலையும் கண்டு பயப்படுறாங்க. ஆனால் இயேசு அவர் எல்லாவற்றையும் முன்னே அறிந்திருந்தும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் படகுல என்ன செய்கிறார்? தலையணையை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இன்றைக்கு நம்மளும் அப்படித்தான். பாருங்க, மனுஷர்களாகிய நம்ம நினைக்கிறோம்,
ஏன்னா நமக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா ஆனால் அனுபவத்தை காட்டிலும் நம்ம ஒரு காரியத்தை அறிஞ்சிருக்கணும், நம்மோடு இருக்கிறவர் யார். சீஷர்களுக்கு அது தெரியலை. அவங்க அனுபவத்தை விட அவங்க எங்களோடு இருக்கிறவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்ற நிச்சயம் இல்லாதவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் பயம். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவராக இருக்கிறார். அந்த நிச்சயம் இல்லாததால தான் பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, நமக்குள்ள இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் எல்லாம் ஆகும். அவரை விசுவாசிக்கிற நம்மாலும் எல்லாம் ஆகும். இந்த காற்றையும் கடலையும் யார் அதட்டி இருக்கணும்டா, விசுவாசிக்கிற சீஷர்கள் தான் அதட்டி இருக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. என்ன இருக்குது? பயம் இருந்ததால. இதுல லூக்கா புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, உங்கள் விசுவாசம் எங்கே? ஏசு அவங்கள பார்த்து கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மளை பார்த்து ஆண்டவர் இதைத்தான் கேட்பார். ஏன்னா நம்மளும் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா மழையை கண்டு வெள்ளம் வந்துருமோன்னு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். காற்றை கண்டு தகரம் பறந்து போயிருமோன்னு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஓமா இல்லையா? இந்த பின்னிக்கு இருக்கிற வீடும் என்ன செஞ்சிருச்சு? இடிஞ்சு விழுந்துருச்சு. என்றே ரூம் இல்லை, அதுக்கு பின்னிக்கு இருக்கிற அங்கால இருக்கிற ரூம் அவங்க கட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பயந்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகளை கண்டு. இன்னைக்கு இயற்கை இதில் பார்க்குறோம், இயேசு இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை செய்கிறார். இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் நம்ம இதில் இருந்து நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இதில் பாருங்க, அங்கே என்ன நடக்குதுண்டா, இயேசு அங்கே என்ன செய்கிறாரு? திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அவர் களைப்போட என்ன செய்கிறாரு? வாங்க அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு என்னத்துக்கு போறாங்கண்டா, நீங்க அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசிங்கண்டா, அங்க ஒரு மனுஷனை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக போறாங்க. அப்ப இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா, இவங்க படகுல போகும்போது அங்க சுழல் காற்று வரும், கடல் அலைகள் என்ன செய்யும், பயங்கரமா வீசும். அது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அவர் பிதா மேல, ஆண்டவர் மேல, தன்னுடைய பிதா மேல நம்பிக்கை வைத்து அவர் எந்த கவலையும் படாம நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் என்ன செய்யறாரு? நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார். பயந்து கொண்டு இல்லை. ஐயோ அலை வரப்போதே, அவருக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே தெரியும் மழை வரப்போகுது என்ன. ஆனா அவர் பயந்து கொண்டு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அப்படித்தான். இன்றைக்கு நான் என்ன செய்தேன், 4:30 இருந்து நான் 4:30 மன்னார் போனேன். மன்னார் போயிட்டு 6:45 தான் நான் இரவு 6:45 தான் இங்கே வந்தேன். வந்து கொண்டிருக்கும் போது சரியான மழை. ஆனால் நான் ஆட்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்லாம் நான் கவலைப்படலை. ஏண்டா எனக்கு தெரியும் ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியத்தை நடப்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஏன்னா அதனால நான் என்ன செய்யலை, பின்வாங்கலை. ஆண்டவர் என்ன செய்வார்? ஜனங்களை கொண்டு வருவார். நான் எல்லாம் வந்து ஆயத்தப்படுத்திட்டு நான் என்ன செய்தேன், ஆராதனை ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்துட்டு வந்திருக்கிறார். இப்போ பாருங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது. ஜெபக்கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்குது. ஆனால் கர்த்தர் அதன் மத்தியிலையும் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? இளைப்பாறுதலோடு இந்த கூட்டத்தை நடத்த கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம இதை கண்டு பயந்து போகக்கூடாது. பெரிய மலையை கண்டு இடியை கண்டு பயந்து போகக்கூடாது. அதன் மத்தியிலையும் நாங்கள் ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு என்ற ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நாடும்போது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இப்போ இதில் என்ன பார்த்தீங்க, இந்த சம்பவம் வந்து உண்மையானது. இந்த சம்பவம் வந்து கட்டுக்கதை அல்ல. இந்த சம்பவம் உண்மையாக நடந்த சம்பவம். இது நிறைய பேர் சொல்றாங்க இது கட்டுக்கதை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, இது நிச்சயமாகவே இது உண்மையானது என்று அநேக வேத வல்லுநர்கள் நிரூபிக்கிறாங்க. ஏனென்றா இதில் சில காரியங்கள் என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுது. சில காரியங்கள் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் குறிப்பிடப்படுது. ஒன்று என்னது? இயேசு தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அதை சொல்லையா வேணும்? இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லையா வேணும்? இயேசு அது இதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனா அதுல என்ன செய்யப்படுது, அங்க என்ன சம்பவம் நடந்ததோ அதை எழுதுகிற சீஷர் அப்படியே எழுதுறார். எதையும் மூடி மறைக்காம அப்படியே எழுதுறார். இப்ப நீங்க வீட்டை போறீங்க, வீட்டை போயிட்டு இன்றைக்கு என்ன நடந்தது என்று கேட்கும்போது, மழை பெஞ்சுது. மழை பெய்யும் போது பினகாஸ் என்ன செய்தாரு, ஒரு ரோஸ் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. அப்ப இதை நீங்க என்ன செய்றீங்க, நடந்தது அப்படியே சொல்றீங்க. அப்ப இப்ப இது என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு தான் நீங்க சொல்லணும். ஆனா நீங்க ரோஸ் கலர் ஷர்ட் போட்டு பிரசங்கம் பண்றாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதை நீங்க குறிப்பா சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது உண்மையாகவே என்ன செய்திருக்கு, நடந்திருக்குது. அப்ப இதுல 3 காரியங்கள் சொல்லப்படுது பாருங்க. என்ன 3 காரியங்கள்? ஒன்று வந்து இயேசு தலையணைய வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், தலையணைய வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்று என்னது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். என வேற படகுகளும் அவரோடு இருந்தது. சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம், ஜனங்களை அனுப்பிட்டு இயேசுவை கொண்டு போனாங்களாம். இதை அவங்க சொல்லியிருக்கவே தேவையில்லை. மூன்றாவது என்னதுண்டா, அதுல குறிப்பிடப்படுது பாருங்க, வேற படகுகளும் அங்கே இருந்தது. வேற படகுகளும் அங்கே இருந்தது. அதுவும் சொல்ல தேவையில்லை. என்ன, அதுவும் சொல்ல அக்கறைக்கு வலிக்கிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த 3 சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்படுது. ஆகையினால இந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இது உண்மையாகவே நடந்திருக்கணும், அதை மூடி மறைக்காம அப்படியே எழுதியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அற்புதத்தை நாங்கள் தியானிக்கும் போது இது ஏதோ கட்டுக்கதை என்று நாங்கள் மற்றாக்களை போல அவிசுவாசம் உடையவங்களா இருக்க கூடாது. இது ஏதோ நம்ம இதுல இருந்து சில படிப்பினைகளை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இது உண்மையா நடக்கலன்னு நாங்கள் சந்தேகிக்க கூடாது. ஆண்டவர் இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல எலியா ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் மழையை நிப்பாட்டினார். எலியா திருப்பி ஜெபம் பண்ணும் போது மழையை வர வைத்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நாங்க ஜெபிக்கும் போது காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரி, அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், இந்த இடத்துல நாங்க என்னத்தை பார்க்க போறோம்டா, இவர் யாரோ என்று பயப்பட்டாங்க. இயேசு அற்புதம் செய்யறதுக்கு முன்னுக்கு, காற்றையும் கடலையும் அதட்டுறதுக்கு முன்னுக்கு அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயப்பட்டாங்க. ஆனா இயேசு அற்புதம் செய்த பிறகு இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி பயப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன விளங்கிச்சு, இவர் காற்றையும் கடலையும் விட, இவர் சீறுகிற கடலையும் என்ன அடிக்கிற வேகமா வீசுகிற இந்த காற்றையும் விட என்ன இயேசு பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் பெரியவரா இருக்கிறார். பாருங்க, நாங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், என்ன, யார் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் இன்னுமே அவங்களுக்குள்ள சரியான விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம்? இவர் தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம் இல்லை. இவர் தான் மேசியா என்ற விசுவாசம், உறுதியான விசுவாசம் இல்லை. இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன் என்ற விசுவாசம் இல்லை. இயேசு அவங்க எப்படி பார்க்குறாங்க? போதகரா பார்க்குறாங்க. இயேசு எப்படி பார்க்குறாங்க? போதகரா பார்க்குறாங்க, ரபியா பார்க்குறாங்க. அதனால தான் ரபின்னு அநேக நேரத்தில் கூப்பிடுறாங்க. ஆகையினால இன்றைக்கும் நாங்கள் இயேசு எப்படி பார்க்குறோம், அவர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமா? நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த வருஷத்தில் நம்ம இந்த ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் ஆராதனைக்கு இதே இடத்துல நாங்கள் பார்த்தோம். நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் யாரு? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறார், அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, ஆகையினால நாங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவங்களா இருக்கணும்டா, என் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா இருந்தா அது நிச்சயமா நடக்கும். இப்ப இந்த சம்பவத்துல 35வது வசனத்தை பாருங்க. அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி, அவர் சீஷர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, அக்கறைக்கு போவோம். என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்ப என்ன சொல்லிட்டாரு? நாங்க நிச்சயமா அக்கறைக்கு போவோம், நாங்க நிச்சயமா அக்கறைக்கு போவோம், நாங்க நிச்சயமா. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா கானானை சுதந்தரிப்பீங்க, உங்களுக்கு முன்பாக ஒருவனையும் எதிர்த்து நிற்பதில்லை, அந்த கானான் உங்களுக்கு சொந்தம், அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றார். இங்கே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? சில பேர் எப்படின்னா, ஐயோ நான் இந்த நிலைமை மாறவே மாறாது, நான் இப்படியே தான் இருப்பேன், நம்மளாலையெல்லாம் என்ன செய்ய முடியாது. நானும் நினச்சி கொண்டு இருந்தேன், ஏன்னா இந்த நம்மளாலையெல்லாம் இவ்வளோ விலை கொடுத்து இந்த லேப்டாப்பை வாங்க முடியாது, ஏன்னா நம்மளால் இந்த ப்ரொஜெக்டரை வாங்க முடியாது, இந்த மிக்சரை வாங்க முடியாது, இந்த ஓகனை வாங்க முடியாது, இந்த கிட்டாரை வாங்க முடியாது, இன்னும் என்னது இதெல்லாம் வாங்க முடியாத ஒரு காலத்தில் நான் நினச்சி கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் இன்றைக்கு பார்க்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு விசுவாசம் வந்துருச்சு, இதுலேயும் பெரிதானவைகள் ஆண்டவர் காண செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமை சூழ்நிலை இன்றைக்கு இப்படிப்பட்டதாக இருக்கலாம், அது உங்களை பயமுறுத்தலாம். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை காட்டிலும், பாடுகளை காட்டிலும், உபத்திரவங்களை காட்டிலும் உங்களோடு கூட இருந்து அதை மாற்றுகிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை அப்படியா சொல்கிறாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படுங்கள்னு சொல்லலை, ஆனாலும் சோர்ந்து போங்கள் என்று சொல்லலை, ஆனாலும் கவலைப்பட்டு கண்ணீர் விடுங்கள் என்று சொல்லலை. என்ன சொல்றாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. ஏனென்றால் நான் உங்களுக்காக உலகத்தை ஜெயித்துட்டேன். என்னை விசுவாசிச்சா நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை ஜெயிப்பீங்க, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை ஜெயிப்பீங்க, நீங்களும் காற்றையும் கடலையும் அதட்டுவீங்க, நீங்களும் கடல் மேல நடப்பீங்க. பேதுரு நடந்தார் கடல் மேல, இயேசு நடந்ததை பார்த்து நானும் வர்றையான்னு கேட்கிறார். வாண்டு சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்பி நடந்து போனார். நீங்களும் அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் அந்த அக்கறைக்கு போவீங்க. நீங்களும் வார்த்தையை நம்பினா கடல் மேல நடக்க முடியும், உங்களுடைய பிரச்சனைகள் மேல நடக்க முடியும், உங்களுடைய சூழ்நிலைகள் மேல நடக்க முடியும், மதில்களை தாண்ட முடியும், எதிரிகளை முறியடிக்க முடியும், உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற காரியங்களை எதிர்த்து நிற்க முடியும். பயப்பட்டு பின்வாங்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல சொல்லப்படுது, யோபு புஸ்தகத்திலையும் சொல்லப்படுது, சங்கீதத்திலையும் சொல்லப்படுகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நாங்கள் மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையாண்டா மடிந்து தான் போகணும், அழிந்து தான் போகணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. இந்த சீஷர்கள் எதுல பிரியப்படுறாங்க? மடிந்து போகிறதுல பிரியப்படுகிறாங்க, அதையே பேசுறாங்க. ஆண்டவர் உதடுகளின் வார்த்தைகளை ஆண்டவர் கவனமா பார்க்கிறார், என்ன பேசுறான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேணுமா? நம்ம பேசுகிற நம்முடைய துர்நடத்தை பற்றி மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற சரீர பாவங்கள் குறித்து மட்டும் இல்லை, இன்றைக்கு நாங்கள் பேசுகிற தவறான வார்த்தைகளுக்கு கூட ஒரு நாள் நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னுக்கு நின்று ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார், உனக்குள்ள விசுவாசமே இல்லாமல் போயிட்டு. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்படி ஆண்டவர் அந்த அவனுடைய அவிசுவாசத்தை பார்க்கிறாரு? அவங்களுடைய வார்த்தையினால. அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறவரை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோமே, சாக போகிறோமே, அழிய போகிறோமே, படகு மூழ்க போகுதே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன செய்திருக்கணும்? அவர் தூங்கிட்டு இருக்கிறார், என்ன செய்திருக்கிறோனும்? எங்களோடு கூட எங்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவர் எங்களோடு கூட படகுல இருக்கிறார், எங்களோடு கூட படகுல இருக்கிறார். எங்களை அழைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை நடத்துவார். அவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால எவ்வளவு பெரிய அலை வந்தாலும், அது எப்படிப்பட்ட காற்று வந்தாலும் நாங்கள் அதனால் சேதப்படுவது கிடையாது, அதனால் நாங்கள் சேதப்பட போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்களோடு இருக்கிறவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நிச்சயமாக தப்புவிப்பார். ஆங்கில பைபிளில் சொல்லுது, அவர் எங்களை விடுவியாமல் போனாலும், தமிழ் பைபிளில் சொல்லுது விடுவியாமல் போனாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஆங்கில பைபிளில் சொல்லுது, இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் தப்புவிப்பார். அவர் தப்புவிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசுதானே அழைத்தாரு. இன்றைக்கு ஆண்டவர் தானே உங்களை அழைத்தாரு. ஆண்டவர் தானே என்ன சொன்னார்? ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போ. ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு செவிய சாய்ந்து ஆண்டவர் தானே சொன்னாரு. அப்ப ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா? அதுக்கு பலன் கொடாம போவாரா? நிச்சயமா பலன் கொடுப்பார். ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி சாய்த்து நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு பலனை தருவார். அதுக்கு யாரு உதாரணம் என்றா, சிறந்த உதாரணம் யாருண்டா, நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம். 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் காண்பித்த தேசத்தை நோக்கி புறப்படும் போது ஆண்டவர் அவன் போகிற பாதையில எல்லாம் வருகிற பிரச்சனைகள் இருந்து அவனை விடுவிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு பெருக்கத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே ஆண்டவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிற இந்த விசுவாச பயணத்துல, அந்த நித்திய கிரீடத்தை பெறும் வரைக்கும் நீங்க போகிற இந்த பயணத்துல ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்வார். நீங்க விசுவாசிங்கட சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. நம்ம போன கிழமைக்கு முதற்கிழமை பார்த்தோம், பரிசுத்தவான்களுக்காக நிறைய சுதந்திரம் இருக்குது. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அப்ப இதுல நாங்க பார்க்கிறோம் என்னது, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்றார். அப்ப அந்த சீஷர்களுக்கு அந்த ஆண்டுடைய வார்த்தையின் மேல கூட நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிட்டாரே, ஆகையினால என்ன சூழ்நிலை வந்தாலும், இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க அக்கறையில் இருப்போம் என்ற நம்பிக்கை கிடையாது. நிச்சயமா நாங்க அக்கறையில் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிச்சயமா நாங்க அக்கறையில இருப்போம். ஆகையினால கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர். போன கிழமை ஜோசப் ஒரு கதை சொன்னார், அந்த ஆராதனை நடத்துகிற நேரம். ஏன்னா அந்த ஃப்ளைனில் பார்த்தீங்கன்னா தகப்பனும் பிள்ளையும், அது அந்த ஃப்ளைனில் வந்து நிறைய பயணிகள் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ளைனை வந்து ஒரு விமானி ஓட்டி கொண்டிருக்கிறார். அது என்ன செஞ்சிருச்சு, ஒரு ரெக்கையில் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே எல்லாரும் பயப்பட்டு அழுகுறாங்க. ஆனால் ஜன்னல் ஓரத்துலேருந்து ஒரு சின்ன பையன் என்ன செய்கிறான், அங்கால எட்டி பார்த்துட்டு இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்சி ஒன்று கேட்டாங்க, இங்கே நாங்கள்லாம் பயப்படுறோமே, உனக்கு கவலை இல்லையா, நீ ஏன் இப்படி சிரித்து கொண்டு இருக்கிற, வா கிரி ஏதாச்சும் இங்கே வா கிரி எங்கேயாச்சும் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த விமானம் வந்து என்ன செய்யாது, சேதப்படாது. இந்த விமானம் வந்து அழிந்து போகாது. இந்த விமானம் அழிந்து போனாலும் நான் அழிந்து போக மாட்டேன், நான் சேதப்பட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா என்ன செய்கிறார், விமானத்தை ஓட்டுறார். அவர் என்னைய அழிவுக்குள்ளே கொண்டு போக விட மாட்டார், நான் அழிந்து போக விட மாட்டார். ஆகையினால இந்த விமானம் சேஃபாக போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நம்ம இன்றைக்கு தூக்கி சுமக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைக்கி ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் விளங்குறதுக்காக. ஒரு பலவிதமான பிரச்சனையினால் நிரம்பின ஒரு மனுஷன் வந்து கடற்கரை ஓரத்தில் நடந்து கொண்டு ஜோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு போனானா. அவ போகும்போது திடீர்னு பக்கத்தில் பார்க்கும்போது இவன் ரெண்டு கால் தடம் பின்னால் இருக்குதான். திரும்பி பார்க்கும்போது இன்னொரு கால் தடம் பக்கத்திலே வந்து கொண்டிருக்குதான். ஆண்டவர் அவனுக்கு பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த கால் தடத்தை காணலை. அப்போ உடனே ஆண்டவரே எங்கே போயிட்டேன்னு கேட்கும்போது, இவ்வளோ நேரம் நான் உனக்கு பக்கத்தில் வந்தேன், இப்போ இருக்கிற கால் தடம் அது உன்னுடையதல்ல, அது என்னுடையது. இப்போ நான் உன்னை சுமந்து கொண்டு வர்றேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வர்றார். நம்மளோடு கூட வந்த ஆண்டவர் இப்போ அவர் நமக்குள்ளே வந்து நம்மளை சுமந்து கொண்டு வர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். என்ன, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிட்டாருன்னு அவர் அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த விசுவாசம் இவர்களுக்கு இல்லாமல் போயிட்டு, அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொன்னாரே, அவர் எங்களை கொண்டு போய் கரை சேர்ப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். இடையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பார்க்காதீங்க, அழைத்த ஆண்டவரை பாருங்க. காற்றையும் கடலையும் பார்க்காதீங்க, அலைகளை பார்க்காதீங்க, அழைத்தவரை பாருங்க.
அவர் என்ன செய்வார்? உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இடையில 1000 தடைகள் குறுக்கா வந்தாலும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசம் உடையவர்களா இருக்காதீங்க, விசுவாசம் உடையவங்களா இருங்க. அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமா கரை சேர்ப்பார். இப்ப இந்த ஊழியத்திலையும் ஆண்டவர் நிச்சயமா 10,000 ஆத்மாக்களை தருவார், 40 ஊழியக்காரர் தருவார். ஐயோ என்ன பின்ன சொல்லி இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் நடக்கலையே. நடக்கும் வரைக்கும் நான் சொல்லுங்க, நடக்கும் வரைக்கும் விசுவாசிங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். இது நாங்களாவா உருவாக்கணும்? அவர் தானே சொன்னாரு. நம்மளாவா நினைச்சு கொண்டோம்? நம்மளாவா இதை கட்டுக்கதையை நம்மளாவா எழுதணும்? அவர் தானே வாக்குரைத்தாரு. வாக்குரைத்த ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். நம்மட வேலை அவரை விசுவாசிக்கிறது, அவரை நம்புறது, சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்றது, சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்றது, ஜனங்களை சபைத்துக்கு கொண்டு வர்றது அவருடைய வேலை. வசனம் விருத்தியடைய விருத்தியடைய சீஷர்களுடைய தொகை பெருகிச்சான். நம்ம வசனத்தை அறிஞ்சு கொண்டு நம்ம வசனத்தை பேசினா போதும், ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஜனத்திரள சபைக்குள்ள தருவார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போக வேண்டிய ஆக்கள்லாம் போயிட்டாங்க, ஆண்டவர் கொண்டு வர வேண்டிய ஆத்மாக்களை திரளா கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப நம்முடைய விசுவாசம் எதன் மேல இருக்கணும்டா, மனுஷன் பேர்ல இருக்கக்கூடாது, நம்ம மேல இருக்கக்கூடாது, நம்முடைய தொழில் மேல, படிப்பு மேல, அறிவு மேல இருக்கக்கூடாது, நம்முடைய சுயநீதியின் மேல இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை மேல இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க சொன்னீங்களே, நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. பாருங்க, ஜோபு சொல்றார், கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்ப அக்கறைக்கு கொண்டு போய் அவர் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களுக்காக நியமித்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இடையில நிறைய பிரச்சனை வந்தாலும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் கொண்டு போய் சேர்ப்பார். நான் கலங்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் எனக்கு பலன் அருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். அந்த பாட்டை நம்ம படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், அவர் என்னோடு இருக்கிறார், நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவர் என்னோடு இருக்கிறார், நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருக்கிறார், நானும் செங்கடலை கடப்பேன், நானும் யோர்தானை கடப்பேன், ஒருவன் எனக்கு முன்னுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் கட்டளையிடும் போதும் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை செய்வார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவர் சொல்லியிருக்கிறார், நீ மலையை பார்த்து பேசுண்டு. நான் சந்தேகம் இல்லாம, இருதயத்தில் சந்தேகம் இல்லாம, நான் விசுவாசத்தோட மலையை பார்த்து பேசுனா, எனக்கு முன்னுக்கு இருக்கிற மலை போன்ற பிரச்சனை அது பனியை போல மாறும், அது ஒன்றுமில்லாம போகும். அதை நீங்க விசுவாசத்தோடு செய்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ரைட். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. 37ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னது? பலத்த சுழல் காற்று. பலத்த சுழல் காற்று, சூறாவளி, புயல், பெருங்காற்று. அதை நம்ம படிக்கிறோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துகிற மனுஷனுக்கு முன்பாக பெருங்காற்றை எதிர்த்து நிற்க முடியாது, பெரிய கடலை எதிர்த்து நிற்க முடியாது. பாருங்க, அந்த செங்கடல் ஆண்டவர் பிளக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி ஆண்டவர் அற்புத அதிசய விதமாக ஜனங்களை நடத்துறாரு? விசுவாசிக்கணும். ஆண்டவர் கையை நீட்டா கையை நீட்டணும், கோலை நீட்டா கோலை நீட்டணும், காலெடுத்து வையின்ற காலெடுத்து வைக்கணும், அது பிளக்கும். ஆண்டவர் சொன்னா அது பிளக்கும். விசுவாசிக்கிற நபருக்கு முன்னுக்கு எல்லாமே பிளக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, ரைட். அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னது? பலத்த சுழல் காற்று. ஏன்னா அது படகு நிரம்பத்தக்கனையா என்ன நடக்குது? அலைகள் அதன் மேல் மோதுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான காரியங்கள் நம்ம மேல வந்து மோதுது, நெருக்குது, நம்மளை இல்லாமாக்க பார்க்குது, ஆண்டவரை விட்டு நம்மளை தூரம் கொண்டு போக பார்க்குது, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க பார்க்குது, நமக்குள்ள பயத்தை கொண்டு வர பார்க்குது, நமக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வர பார்க்குது, நமக்குள்ள கவலையை கொண்டு வர பார்க்குது. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையை கண்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற வியாதி வேதனைகளை கண்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க.
உங்களோட குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் சண்டைகளை கண்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். பேசுங்க, இப்படி தான் பேசணும். ஐயோ பயப்பட்டு கவலைப்பட்டு வேலையே கிடையாது. ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே. கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. கவலைப்படுறதுனால சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் சூழ்நிலை மாறவே மாறாது. கவலைப்படுறதுனால பயப்படுறதுனால சூழ்நிலை மாறாது. ஆனால் விசுவாசிச்சா சூழ்நிலை மாறும். விசுவாசிச்சா சூழ்நிலை மாறும். இயேசு எழும்பினார். இயேசு எழும்பி என்ன செய்தார்? அவர் இவங்கள மாதிரியே பேசினார். ஐயோ என்னடாப்பா இவ்வளோ பெரிய மழை, இவ்வளோ பெரிய புயல் வந்திருக்கு, நம்மளாம் தான் இதுதானே பேசியிருப்போம். இயேசு என்னத்தை பேசுகிறாரு? எழுந்து என்ன செய்கிறார் பாருங்க. எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புயலை பார்த்து நீங்கள் தான் பேசணும். பிரச்சனையை பார்த்து நீங்கள் தான் பேசணும். நம்ம என்ன செய்கிறோம்? பாஸ்டரை கூப்பிட்டு பாஸ்டர் நீங்கள் பேசுங்க, தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தீர்க்கதரிசி நீங்கள் பேசுங்க. உங்களுக்குள்ளே வருகிற வியாதியை பார்த்து நீங்கள் தான் பேசணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவர் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறாருன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவர் என் வியாதியெல்லாம் விலக்குவார்ன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார்ன்ற வார்த்தை சொல்லுது. ஆகையினால எனக்குள்ள வசனம் தான் இருக்கணும், வியாதி இருக்கக்கூடாது. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். அதே போல பிசாசு உங்களுக்கு தருகிற வியாதியை எதிர்த்து நிற்கணும், அப்பதான் வியாதி ஓடி போகும். பிசாசு உங்களை வாழ்க்கையில கொண்டு வருகிற பிரச்சனையை எதிர்த்து நிற்கணும், அப்பதான் பிரச்சனை ஓடி போகும். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற தரித்திரத்தை எதிர்த்து நிற்கணும், அப்பதான் தரித்திரம் ஓடி போகும். நம்ம என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா அதை கர்த்தர் தான் தர்றார், அது கர்த்தர் அனுமதிக்கிறார், அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. எது கர்த்தருடைய சித்தம்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாகிய நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? வியாதியோடு இருக்கணும். அப்படியா? சுகமா இருக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். ஒருத்தர் வந்து கேட்கிறார், இயேசு 3 வருஷம் ஊழியம் சேர்ந்தும் போது ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு சித்தமான என்னை என்ன செய்யும்? சுகமாக்கும், சொஸ்தமாக்கும் என்று சொல்லும்போது எனக்கு சித்தம் இல்லை, நீ வியாதியோடு இரண்டா சொல்றாரு. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க போயிட்டு ஆண்டவரே நான் அந்த மூட்டு வலி இடுப்பு வலியோடு இருக்கிறது உங்களுக்கு சித்தமான அப்படி கேட்பீங்களா? இல்லை. உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குமா இருந்தா, நெஞ்சு வலியோ நாரி வலியோ எந்த வலி இருக்குமா இருந்தா என்ன சொல்லணும்? நான் இடுப்பு வலியோடு இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது, இயேசுவின் நாமத்தினால நான் சொஸ்தமாகிறேன், வியாதியே என்னை விட்டு கடந்து போ. அப்படி இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து பாருங்க, தொடர்ந்து பேசுங்க, நிச்சயமா அதுக்குரிய நீங்க பதிலை காணுவீங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு விசுவாசம் உள்ள நாங்க நம்முடைய விசுவாச வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை பார்த்து இப்படித்தான் பேசணும். நம்ம கட்டளை கொடுக்கணும், நம்ம அனுமதிக்க கூடாது, பிரச்சனையை நம்ம அனுமதிக்க கூடாது, குடும்பத்தில் வருகிற காரியங்களை அனுமதிக்க கூடாது. நம்ம பார்த்து பேசணும், பிரச்சனையை பார்த்து பேசணும். கடல் போல அலை போன்ற வருகிற பிரச்சனையை பார்த்து பேசணும், சீறுகிற புயல் போன்று வருகிற பிரச்சனைகளை பார்த்து பேசணும். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வருகிற தரித்திரத்தை பார்த்து பேசணும், உங்களோட குறைவை பார்த்து பேசணும். நான் பேசினேன், நான் பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை தந்திருக்கிறார். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதே இடத்துல ஆண்டவர் அருமையான ஒரு ரம் செட் இருக்கும்படி செய்வார். இப்போ இல்லை, ஆனால் ஆண்டவர் இருக்கும்படி செய்வார். இப்போ இல்லைன்றதை பேசலை, ஆண்டவர் இருக்கும்படி செய்வார். நல்ல ஒரு பேடு ஆண்டவர் தருவார், நல்ல ஒரு கேமராவை ஆண்டவர் தருவார். இல்லைன்னு பேசல, அதான் பிரச்சனை. இல்லை எங்களுக்கு வருமோ தெரியல, இல்லை, நிச்சயமா ஆண்டவர் தருவார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்துவார். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கைகளுக்குள்ள. ஆனால் நமக்கு அடங்கி இருக்க தெரியாது, நமக்கு பொறுமை கிடையாது. விசுவாசம் பொறுமை இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு விசுவாசமும் இல்லை, பொறுமை, நிறைய பேருக்கு பொறுமையும் இல்லை. எல்லாம் என்ன நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நாங்கள் அடங்கி இருக்க பழகணும், அவருடைய கைகளுக்குள்ள அடங்கி இருக்க பழகணும். அங்கே இங்கேயும் ஓடி அலைகிறதால் இல்லை. நான் உண்டு அறிஞ்சு கொண்டேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறத்துக்கு என்ன செய்யணும்டா, மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சு கொள்ளணும்.
ஒரு இடத்திலிருந்து ஆண்டுடைய பாத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அங்கிருந்து அந்த வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுங்க. அங்கே இங்கே ஓடி அலைய தேவையில்லை. உங்களுக்கு சுகம் வேணுமா, அங்கே இங்கே எங்கள் கொழும்புக்கு போக தேவையில்லை. மட்டக்களப்பில் ஒருத்தர் சுகமாக்குறாருன்னு அங்கே போக தேவையில்லை. நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் உங்களோட தனிப்பட்ட நேரத்தை அவரோடு செலவழித்து பாருங்கள். ஜெபத்தில், வேத வாசிப்பில், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுல செலவழித்து பாருங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். உங்களுடைய விசுவாசத்துக்கு அப்போ உங்களை சுகமாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதை யார் செஞ்சுருக்கணும்? இயேசு எழும்பி செஞ்சுருக்க கூடாது, அவங்களே செஞ்சுருக்கணும். இத்தனைக்கும் இவங்க யார்? இயேசுவை பின்பற்றுகிறவங்க. இயேசுவை பின்பற்றுகிறவங்க. இயேசு எப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சாருன்னு இவங்களுக்கு தெரியாதா? இவங்களும் தானே அந்த கல்யாண வீட்டில் இயேசுவோட தாய் இருக்கிறாங்க. அங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். என்னத்துக்கு? திருமண விழாக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே வந்து என்ன ஒருத்தர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே திராட்சரசம் குறையப்பட்டுருச்சு. அப்போ மரியாள் சொல்கிறாங்க இயேசுவின் இடத்துல, திராட்சரசம் குறையப்பட்டுருச்சு. அப்போ சொல்கிறார், ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரமில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மரியாள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் குறைவுபட்டிருக்குதா? சில காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டியது இல்லாமல் இருக்குதா? இல்லாட்டி இருக்கிறது தொலைச்சிட்டீங்களா? இருக்கிறது தீர்ந்து போயிருச்சா? நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, இயேசு உங்களுக்கு இந்த வார்த்தையினால் என்ன போதிக்கிறாரோ அதன்படி செய்து பாருங்க. நீங்கள் உங்களுக்கு இருந்ததை காட்டிலும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதமானது உங்களுக்கு தருவார். முந்தின திராட்சரசத்தை விட இயேசு கொடுத்த திராட்சரசம் அது அருமையாக இருந்துச்சான். அப்போ அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கேட்குறாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க? நல்லதை முன்னுக்கு கொடுத்துட்டு மற்றதை புறவை தான் தருவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு நேரம் என்னத்தை வச்சுருந்துருக்கிறீங்க? நல்லதை பின்னாலே வச்சுருந்துருக்கிறீங்களே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையினால் வந்தது, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் வர்றது நிரந்தரமாக இருக்கும். அது மகத்துவமானதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் நீங்கள் இழந்ததை காட்டிலும் ஆண்டவர் தரும்போது சிறப்பானதாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி தான் ஆண்டவர் விசுவாசிக்கணும். இப்படி தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம என்னத்தை பார்க்குறோம்? இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவங்களாம் நாங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த இடத்துல இயேசுவை பாருங்க, அங்கால சீஷரை பாருங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த சீஷர்கள், இந்த பயப்பட்ட அவிசுவாசப்பட்ட சீஷர்களை போல தான் இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம். அந்த சீஷர்கள் அலையை பார்த்து பயப்படுறாங்க, காற்றை பார்த்து பயப்படுறாங்க. நம்மளும் என்ன செய்கிறோம்? பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம், கடனை பார்த்து பயப்படுறோம், தரித்திரத்தை பார்த்து, குறைவுகளை பார்த்து பயப்படுறோம், வியாதியை பார்த்து பயப்படுறோம், மற்ற மனிதர்களை பார்த்து பயப்படுறோம், குறைவான சம்பளத்தை பார்த்து பயப்படுறோம், வீட்டில் நிறைய தேவைகள் இருக்குது அதை பார்த்து பயப்படுறோம், கவலைப்படுறோம், அழுகிறோம், புலம்புறோம். ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? வாயை திறந்து ஆண்டவர் சொல்கிறார். என்னத்தை சொல்லு, உனக்கு என்ன தேவை அதை சொல்லுன்னு சொல்கிறார். ஏசு என்ன செய்கிறார்? இருள் இருக்குது, வெளிச்சம் தேவை, வெளிச்சத்தை பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுள். உங்களோட வாழ்க்கை இருளான சூழ்நிலைக்குள்ளே இருக்குதா? ஆண்டவரே அதை வெளிச்சமாக்குங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். தரித்திரம் உங்களை ஆட்டி படைக்குதா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நீ நிரப்புங்க சுவாமின்னு ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். வியாதி இருக்குதா? இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லுங்க. அந்த சுகத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? சரீரத்தில் உணர்ந்து கொள்ளுவீங்க. அந்த பெரும்பாலும் ஸ்திரீ விசுவாசிச்சால், வஸ்திரத்தின் ஓரத்தையாயிரம் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னால், அவள் சொன்னபடியே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அந்த வல்லம் அவரிடத்திலிருந்து வந்தது. அவளுடைய சரீரத்தில் அதை உணர்ந்தாலும் அவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, செழிப்பை பெற்றுக்கொள்ளுவீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் இந்த சந்தேகப்படுகிற சீஷரை போல இருக்காதீங்க, விசுவாசிக்கிற இயேசுவை போல இருங்க. இந்த விசுவாசிக்கிற இயேசு என்ன செய்கிறாரு? பிரச்சனை, அதே பிரச்சனை சீஷர்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற அதே பிரச்சனை இவர கண்ணுக்கு முன்னுக்கும் இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு முன்னுக்கு தைரியமாக எழுந்து நின்று, பிரச்சனைக்கு முன்னுக்கு தைரியமாக எழுந்து நின்று, அங்கங்கே ஓடி அலையலை, எழுந்து நின்று அந்த பிரச்சனையை பார்க்குறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி, இன்றைக்கு உங்களோட பிரச்சனையை நீங்கள் அதட்டணும். பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனையை அதட்டணும்.
பிரச்சனையை அதட்டணும். பாருங்க, நீங்கள் உங்களோட பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதட்டும் போது அவங்க பயப்படுவாங்க. அதட்டும் போது அவங்க பயப்படுவாங்க. ஆனால் பிள்ளை அதட்டும் போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் அவங்கள பார்க்கணும் பெரியவங்களா இருக்கிறீங்க. ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அப்படின்னா நீங்களும் பெரியவருங்க தான். பைபிளில் ஜோபுவை பற்றி சொல்லப்போது சொல்லுது, அவர் ஊத்ஸ் தேசத்தில் வாழ்ந்தார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தார். அந்த கிழக்கத்தி தேசத்து புத்திரரில் ஜோபு மிகவும் பெரியவராக இருந்தார். எப்படிப்பட்டவராக இருந்தார்? மிகவும் பெரியவராக இருந்தார். ஏன்? பெரியவராகி கர்த்தர் அவருக்குள்ள இருக்கிறார், அவரோடு இருக்கிறார், அவரை வேலையடைத்து பாதுகாக்கிறார். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப நீங்களும் பெரியவங்க தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நானும் பெரியவன் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னை அவர் அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். சரி, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றா, சீறுகிற புயல் போன்ற பிரச்சனையின் நடுவினை கடல் அலை போல பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில புரண்டு வரும்போது கர்த்தரை நம்புங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்னைய விசுவாசிங்கன்னு இயேசு சொல்றார். நான் உங்களோட தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 127:3 ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 127:3 பழைய ஏற்பாட்டு தேவனை குறித்து இந்த காரியங்கள் சொல்லுது. நாங்கள் 3 வசனத்தை பாருங்க, ஏசு அந்த படகுல என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? பிரச்சனை வரும்போது ஏசு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? பயப்பட்டாரா? அவர் இளைப்பாடுறார், கண்ணை மூடி தூங்குறார். ஏன்னா நாங்கள் சொல்லப்படுது பாருங்க, 127:3 என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை வரவழைக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் பினகாசு நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தூங்குறேன் அதை சொல்லலை. நிறைய பிரச்சனை இருந்தாலும், வீட்டில் பெரிய சண்டை இருந்தாலும், உங்களை புருஷங்க உங்களை பார்த்து கேட்கணும், நீ எப்படி நிம்மதியாக தூங்குற, என்னோட சண்டை பிடிச்சிட்டு என்னால் தூங்க முடியலையே. என்ன அந்த அளவுக்கு தூங்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களோட தூக்கத்தை எதுவும் கெடுக்கக்கூடாது. பாருங்க, அங்கே சுற்றி வர எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, இங்கே ஒருத்தர் என்ன செஞ்சு கொண்டிருக்காரு? நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். ஏனெண்டா அதில் சொல்லுது, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். என் மேலே பிரியமாக இருக்கிற ஆண்டவர் அவர் என்னை காப்பாற்றுவார். நான் படுத்துறங்கி நல்லா தூங்குவேன். ஏன்? என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார். என்னை எதுவும் சேதப்படுத்தாது, அலையும் சேதப்படுத்தாது, காற்றும் சேதப்படுத்தாது. ஆகையினால நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. நிம்மதியாக தூங்காமல் இருந்து கொண்டு அழுது கொண்டு யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு சாப்பிடாமல் இருக்காதீங்க. பிரச்சனை நல்லா நிறைய வரும்போது நல்லா சாப்பிடுங்க. கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்காதீங்க. என்ன மற்ற மனிதர்கள் உலகம் செய்கிறதுபடி செய்யாதீங்க. உலகத்தை என்ன செய்வான் அப்படித்தான் செய்வான், நீங்கள் அப்படி செய்யாதீங்க. வேதம் என்ன சொல்லுது? நிறைய பிரச்சனை வருதா, குடும்பத்தில் சண்டை வருதா, நீங்கள் என்ன செய்யுங்க? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சாப்பிடாம தூங்காமல் முழிச்சிரும்பீங்கண்டா அந்த பிரச்சனையை நினைச்சு கொண்டு புறவு உங்களுக்குள்ளேயும் கோபம் வரும். அதை பற்றிக்கிட்டு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? அங்கே போய் பற்றி விட்டீங்கண்டா வீடு எரிஞ்சிரும். காடு எரிஞ்சிற மாதிரி வீடு எரிஞ்சிரும். அங்கே வீட்டில் இன்னொருத்தர் உங்களுக்கு சண்டையை தூண்டுறாரா, நீங்கள் என்ன செய்யுங்க? நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்கிடுங்க. சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தூக்கமும் வராது. அதனால அந்த வேதம் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்குது. சரி, அடுத்தது இன்னொரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 4:8. சங்கீதம் 4:8 என்ன சொல்றாரு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். வாசிங்க. இல்ல, சங்கீதம் 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தோட, சத்தமா சொல்லணும், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும், ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்த பிரச்சனையின் மத்தியில் அவங்க சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யணும். எப்படி? நான் எழும்பும்போது அந்த பிரச்சனை ஒன்று எனக்கு முன்னுக்கு இருக்காது, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆகையினால் நீங்கள் சமாதானத்தோடு தூங்கணும். ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலே, கண்மொழிக்கும் போது என்று பயப்பட்டு தூங்கக்கூடாது.
நான் நாளைக்கு கண் விழிக்கும் போது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். எல்லா சூழ்நிலையும் மாறும். ஆண்டவர் எனக்காக புதிய வாசலை திறப்பார். திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அது ஒருவனும் பூட்ட முடியாது. அப்படின்றது என்ன செய்யணும்? சமாதானத்தோடு தூங்கும். பயந்து கொண்டே என்ன செய்யக்கூடாது? தூங்க கூடாது. எல்லாம் சொல்லுங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நீங்க இப்ப சொல்றதை பார்க்க நீங்க சமாதானத்தோட படுக்க ஆக்கிற மாதிரி இல்லை. சரியா? அடுத்தது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை சுகமா தங்க பண்ணுகிறவர். ஆகையினால நீங்க சமாதானமா படுத்து தூங்குங்க. சமாதானமா படுத்து தூங்குங்க. அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தூங்காம சாப்பிடாம இருக்காதீங்க. இன்னொரு வசனம், சங்கீதம் 3:24. சங்கீதம் 3:24. சங்கீதம் 3:3 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எல்லாம் சொல்லுங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இப்ப உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்கலாம். பாப்போம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. நிறைய பிரச்சனை இன்றைக்கு இருக்கலாம். இன்றைக்கே நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கண்டா, போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறீங்கண்டா, தூங்க போறீங்க. காலம்பரை நீங்க எழும்பி எப்படி சொல்லுவீங்கண்டா, கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி என்னை தாங்குகிறார், என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், ஆண்டவர் சொன்னபடி எனக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க விடிய எழும்பும் போது உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்க தூங்கும் போது ஆண்டவர் பதிலை தந்துடுவார். பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுது, விதைக்கிறவன் விதையை விதைச்சிட்டு போயிட்டு இரவுல தூங்குறானா. காலம்பரை வந்து பார்க்கும்போது அவன் விதைக்கும் போது பார்த்தா அவன் விதைச்ச விதை மண்ணுக்குள்ளே இருக்குது. காலம்பரை வந்து பார்த்தா அது முளை கிளம்பி வெளியே இருக்குது. அப்போ அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இது வளர்ந்து கனி கொடுக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் வசனத்தை உங்களுக்குள்ளே விதைக்கிறேன். நிச்சயமாக நான் அதுக்குரிய விளைச்சலை நான் பார்ப்பேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்த தேவனுடைய மகிமையை அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ பாருங்க, பிரச்சனை மத்தியில், சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, படுத்து இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு தூங்கு. அங்கே இயேசு அதைத்தான் செய்கிறார். இயேசு அதைத்தான் செய்கிறார். அவ்வளோ பெரிய பிரச்சனை சூழல் இருக்குது. அவிசுவாசிகள் எல்லாம் பயப்பட்டு கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விசுவாசி பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுது. நீங்க யாரு? விசுவாசி. பிரச்சனையை கண்டு பதறக்கூடாது, சூழ்நிலையை கண்டு பதறக்கூடாது, எதிர்மறையான காரியங்களை கண்டு பதறக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். அப்ப பாருங்க, வேதம் நமக்கு எவ்வளவு திட்டமும் தெளிவுமா, எவ்வளவு அழகா அந்த காரியங்களை அது நமக்கு போதிக்குது. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, சீஷர்கள் என்ன செய்யறாங்க? காற்றும் கடலும், இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. சீஷர்கள் என்ன செய்தாங்க? காற்றும் கடலும் அங்க கொந்தளிக்கும் போது சீஷர்கள் என்ன செய்தாங்க? பயந்தாங்க, கவலைப்பட்டாங்க. அங்க நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கிறவனையும் எழுப்பி, அவரோட தூக்கத்தையும் கெடுத்து சமாதானத்தையும் கெடுத்து எழுப்பி என்ன செய்தாங்க? அவங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளாகி அவிசுவாசிகள். அடுத்தது இயேசு என்ன செய்தாரு? எழுந்து பிரச்சனையை இல்லாம அதட்டி அவர் வாயின் வார்த்தையினால் கண்ட்ரோல் பண்ணார். வாயின் வார்த்தையினால் என்ன செய்தாரு? பிரச்சனையை என்ன செய்தார்? அவருக்கு எதிராக இருந்த காரியத்தை கண்ட்ரோல் பண்ணார். இன்னைக்கு நீங்க யாரு? விசுவாசிகள். என்ன செய்யணும்? உங்களோட பிரச்சனையை பார்த்து பேசணும். நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் கீழ்ப்படியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா இருள் நீங்கும். தேவன் சொன்னாரு, இருள் நீங்கிச்சு, வெளிச்சம் உண்டாகிச்சு. நீங்க சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்கும், அந்த பிரச்சனையின் மத்தியில் வெளிச்சம் உதிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட இதுதான் விசுவாச வாழ்க்கைன்றது. இன்னொருத்தர் சொல்லுவாரு, பாஸ்டரை நம்பி வாழ்ற வாழ்க்கை இல்லை. பாஸ்டருக்குள்ள இருக்கிற ஆண்டவர், அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பைபிள் என்ன சொல்லுது? உங்களுடைய ஊழியக்காரனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அப்படியா சொல்லுது? எப்படி சொல்லுது? பவுல் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய பாஸ்டருக்கு பலன் உண்டு, ஆண்டவருக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, பிரச்சனையை பார்த்து பேச, கடனை பார்த்து பேச, தரித்திரத்தை பார்த்து பேச, வியாதியை பார்த்து பேச எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நிச்சயமா மாறும். நீங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தோட பேசி பாருங்க, அது பெயர்ந்து கடல்ல நடப்படும். உங்களோட பிரச்சனைகள் கடல்ல நடப்படும். பைபிள்ல சொல்லுது, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா, நீ உனக்கு முன்னுக்கு இருக்கிற பிரச்சனை போல இருக்கிற அந்த காட்டுத்தீ மரத்தை, இந்த காட்டுத்தீ மரம் போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பார்த்து நீ பிடுங்கப்பட்டு கடல்ல நடப்படுவாயாக என்று சொன்னா, உங்களோட வாழ்க்கையிலிருந்து அது பெயர்ந்து போய் இனி பார்க்காத அளவுக்கு அது கடலுக்குள்ள போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஆண்டவர் உதாரணத்துக்கு சொன்னார். நம்மளோட பிரச்சனையை பார்த்து சொல்லணும், நீ என்னுடைய வாழ்க்கையை விட்டு இல்லாம போவாயாக அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இயேசு பாருங்க, அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? சீஷர்களுடைய அவிசுவாசத்தை பார்க்கிறோம், சீஷர்களுடைய பயத்தை பார்க்கிறோம், சீஷர்களுடைய கவலையை பார்க்கிறோம், சீஷர்களுடைய அவிசுவாச சந்தேகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம். இன்னொன்று என்ன பார்க்கிறோம்? இயேசுவினுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். இயேசுவினுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். இயேசு அதிகாரம் உள்ளவரை காற்றையும் கடலையும் பார்த்து கட்டளை இடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையோடு தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்க ஆண்டுடைய வார்த்தையை பேசி சூழ்நிலைகளை ஜெயிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்க ஆண்டுடைய வார்த்தையை பேசி உங்க மலைகளை பெயர்க்கணும். உங்களுக்கு முன்னுக்கிற கோலியாத்தை எதிர்த்து நிற்கணும். உங்களுக்கு எதிராக வருகிற செங்கடல நடுவாக நீங்க என்ன செய்யணும்? நடந்து போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு எவ்வளவு விளங்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படி விளங்கி கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் தான் உங்களோட மனக்கண்ணை திறக்கணும். ஆண்டவர் தான் உங்களோட மந்தமான செவியை திறக்கணும். வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உபத்திரவம் உண்டு, சத்தியத்தின் நிமித்தம் துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நிச்சயமா வரும். சுவிசேஷத்தின் நிமித்தம் இதெல்லாம் வரும். ஆனா கர்த்தர் அதுக்குள்ள இருந்து உங்களை விடுவிப்பார். அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதிலிருந்து உங்களை தப்பிச்செல்ல வழியை செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்லும் வழி செய்வார். எல்லாம் சொல்லுங்க. தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி வர பலனை தருவார். அதை விட்டு வெளியே வர வழியை உண்டாக்குவார். நம்முடைய ஆண்டவர் வழி இல்லாத இடத்துலையும் அவர் வழியை உண்டாக்குறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வழிகள் இல்லாத இடத்துல அவர் வழிகளை உண்டாக்குவார். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லைன்னு? ஆண்டவர் உங்களுக்காக வழிவாசல்களை திறப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த சம்பவத்தினூடாக என்ன பார்க்கிறோம்? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் புயல் போன்ற, கடல் அலைகள் போன்ற நிறைய பிரச்சனை வருது. அது நம்மளை பயம்புறுத்துது, அது நம்மளை கவலைக்குள்ளாக்க பார்க்குது. நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா அதுக்கு எதிர்த்து நிற்பீங்க. நீங்க அவிசுவாசிகளா இருப்பீங்கண்டா நீங்களும் பயந்து, கவலைப்பட்டு, தூங்காம, சாப்பிடாம, அழுது கொண்டு, புலம்பி கொண்டு, இப்படியே மற்றாக்களை போல, உலகத்தவனை போல நம்முடைய வாழ்க்கை அழிந்தே போயிடும். நிறைய நேரத்தில் வியாதி ஏன் தெரியுமா வருது? பயத்தினாலே வருது. கவலை ஏன் தெரியுமா வருது? கவலைப்படுறதுனால, பயத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில பாதி ஜீவனை நம்மளே குறைச்சி கொள்றோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகரிக்குது பயப்படுறதுனால, கவலைப்படுறதுனால. ஜோபுடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா எல்லாத்தையும் இழந்து போனா? பயப்பட்டதுனால. பிள்ளைகளை குறித்து பயம். இது பிள்ளை பாவம் செஞ்சிருவானோ, தேவனை தூசிச்சிருவானோ, பாவம் செஞ்சிருவானோ, தேவனை தூசிச்சு ஜீவனை விட்டுருவானோ, அழிஞ்சு போயிடுவானோ, நாசமா போய், பிள்ளைகளை குறித்து பயம். அதான் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு. அவன் பிள்ளைகளை குறித்து பயந்தான். ஆனா என்ன நடக்குது? மனைவி தேவனை தூசிக்கிறான், பிள்ளைகள் தேவனை தூசிச்சிருவாங்களோன்னு பயப்படுறான். ஆனா அவனுக்கு ஒன்று தெரியல, என்னது? ஆண்டவர் என்னை வேலையடித்து பாதுகாத்திருக்கிறாரே, அப்ப பயப்பட்டு இருக்க கூடாதே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. உங்களோட வீடு வளவும் சுற்றிலும் உங்களையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய இரத்தம் எல்லா இடத்துலையும் தெளிக்கப்பட்டிருக்குது. ஆகையினால வாத உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, எந்த தீமையான காரியமும் உங்களை அணுகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு பின்னுக்கு பிசாசு வரமாட்டான், உங்களுக்கு பின்னுக்கு
தரித்திரம் வராது, வியாதி வராது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ காற்று பதறடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். இன்னொரு சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மீது அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் தவறான வழியில் போனாலும், நான் மரண வழியில் போனாலும், என்ன, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அதன் நடுவிலையும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தேற்றுவார். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உங்களுக்கு பின்னுக்கு என்ன வரும்? நீங்கள் கடவுளுக்கு பின்னுக்கு போனா, கடவுளுடைய வார்த்தைக்கு பின்னுக்கு போனா, நல்ல மேய்ப்பனுக்கு பின்னுக்கு போனா, நன்மையும் கிருபையும் உங்களுக்கு பின்னுக்கு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அதை விட்டு வேறு காரியங்களுக்கு பின்னுக்கு போனால் பயமும் கவலையும் வந்து உங்களை நெருக்கி ஆண்டவரை விட்டு தூக்கி வெளியே கொண்டு போய் குடும்பத்தில் மேலும் மேலும் பிரச்சனைகள் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றா, நீங்கள் பயப்படுகிற கவலைப்படுகிற சீஷர்களை போல இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிற இயேசுவை போல இருக்க போகிறீங்களா? விசுவாசிக்கிற இயேசுவை போல இருக்க போகிறீங்கண்டா என்ன செய்யணும்டா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்பிக்கையோடு அவர் மேலே விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க? நல்லா படுத்து தூங்குங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இருக்காது. அன்றைக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் காண மாட்டீர்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, வேதனை, தரித்திரம் இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்முடைய இந்த சபையில் இருக்கிற குறைவுகள் அது இருக்காது. இன்றைக்கு நம்முடைய சபையில் நிறைய தேவை இருக்குது. ஆனால் ஒரு நாள் எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு நம்ம மற்ற சபைகளுடைய தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது ஏனோதான் என்று பேசலை. எனக்கு தெரியும் என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று. அவர் வாயினாலும் சொன்னதை கருத்தினாலும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் சற்று கண்களை மூடி இன்றைக்கி நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கும் நாங்கள் நம்முடைய இயற்கை நமக்கு எதிராக இருந்தது. இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள கூடாதபடிக்கு, சீஷர்கள் அக்கறைக்கு போகக்கூடாதபடிக்கு அந்த காற்றும் கடலும் அவர்களுக்கு எதிராக இருந்தது போல, இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல வராதபடிக்கு, வார்த்தையை கேட்காதபடிக்கு நமக்கு இயற்கை எதிராக இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வந்து இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு இந்த சத்தியத்தை கேட்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கிருபை செய்திருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இளைப்பாறுதலை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இனி இருக்காது. இன்றைக்கு நிறைய தேவை இருக்கலாம். நீங்கள் விசுவாசிச்சா அந்த தேவையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். தேவைகளை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். உங்களோட பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். சில நபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அநேக ஆண்டுகளாக, அநேக நேரங்கள். ஆண்டவர் அவர்களெல்லாம் மாற்றுகிற காலம் வருது. விசுவாசிங்க, கர்த்தர் மாற்றுவார். ஆண்டுடைய கையில் கொடுத்துட்டீங்கன்னு அவர் பார்த்து கொள்ளுவார். சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க. பயப்படாதீங்க, விசுவாசிங்க. கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க, நீங்கள் சந்தேகப்படுகிறவங்க கிடையாது. ஆண்டவரை நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீங்க, நீங்கள் மாற்றுவீங்க. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வலிதிறக்கும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வலிதிறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும்.
ஹalleluya ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் நன்றி சுவாமி. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவில் இருந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் இவை எல்லாவற்றை விட பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அருமையான அந்த நாளிலும் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டறிய எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் பயந்து கவலைப்பட்டு சந்தேகத்தோடு இருந்த நாட்கள், நேரங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க போவது கிடையாது. எங்கள் கர்த்தர் எங்களை தாங்குகிறார். அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்களும் அக்கறைக்கு போவோம். நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தை ஜெயித்தவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையிலே எங்கள் உலகத்தை நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் உலகத்தை விசுவாச வார்த்தைகளினால் உருவாக்குவோம். எங்களுடைய தேவைகளை நாங்களே பேசி அதை சந்தித்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அவர் நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். குறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது கிடையாது. வியாதி இருப்பது கிடையாது. தரித்திரம் இருப்பது கிடையாது. கடன் இருப்பது கிடையாது. இன்றைக்கு இது இருக்குமா இருந்தால் அதெல்லாம் பேர்ந்து போகும். அதெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே, கடலிலே நடப்படுவதாக. அது இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே எங்கள் ஆண்டுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையினால வியாதிக்கு என்மேல் அதிகாரம் இல்லை, குறைவுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. இந்த அருமையான சத்தியத்தை ஆண்டவர் எங்களோடு பேசியிருக்கிறார். பேசினபடி நான் நன்றி ஆண்டவரே. அப்பா, எவ்வளோ பெரிய ஆண்டவரை சீறுகிற கடல் போல, புயல் போல பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் இயேசுவை போல, உம்மை போல நாங்கள் அதை அதட்டி அதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர, இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு தூங்கி நித்திரை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, விசுவாசத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் என் கர்த்தர் தீர்வை கொடுக்க போகிறபடினால் நன்றி. தேவைகளை சந்திக்க போகிறபடினால் நன்றி. குறைவுகளை நிறைவாக்க போகிறபடினால் நன்றி. உடைய ஜெபத்துக்குரிய பதிலை நீர் அதிசீக்கிரத்திலே கொடுக்க போகிறபடினால் நன்றி. அருமையான அந்த நாளில் இந்த ஜெபக்கூடத்தை ஆசீர்வதித்தபடினால் நன்றி. நாங்கள் உங்களிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பங்களை நினைவில் கொள்ளுகிறோம். அதிசீக்கிரத்தில் அதற்கான பதிலை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தியும் உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.